யாழ்ப்பாண பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் யாழ் மாவட்டத்திற்குரிய இளைஞர் கழக சம்மேளனங்களின் மாவட்ட சம்மேளனத்திற்கான புதிய நிர்வாக தெரிவுகள் இன்று நடைபெற்றன. இந்த நிகழ்வின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நமது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை எடுத்துக்கொண்டா திருப்திகரமான நிலைமையில இல்ல. கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் 2022ஆம் ஆண்டு இந்த நாட்டை வங்குரோத்து அடைந்த நாடாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாடு. இனவாத மதவாத ரீதியான பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அதை எண்ணெய் ஊற்றி வளர்த்து எரித்தவர்களாகவே முன்னைய ஆட்சியாளர்களை காணக்கூடியதாக இருக்கும். நமது எதிர்காலம் உண்மையிலே கேள்விக்குறியாக தவிர்க்கும். ஒவ்வொரு முறையும் இடம்பெறுகின்ற சர்வதேச தமிழர் ஆட்சி மகாநாட்டில் கூடுதலாக யாழ்ப்பாணத்திற்கென்று யாழ்ப்பாணியத்துக்கென்று தனியான இடம் ஒதுக்கப்படுகின்றன. இன்றைக்கு எங்களுடைய கலை இலக்கியம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? எங்களுடைய நல்ல இலக்கிய படைப்பாளர்கள் எங்கு சென்று கொண்டிருக்கின்றார்? அப்படியாக இருந்தால் இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கின்ற நீங்கள் நாளைக்கு இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் கற்றுக்கொள்ளுங்கள். திருகோணமலை மாவட்ட இளைஞர் கழக சம்மேளனத்தின் வருடாந்த நிர்வாக தெரிவு திருகோணமலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ருஷான் அக்மீமன, சண்முகம் குஹதாசன், திருகோணமலை மாநகர சபை மேயர் கே செல்வராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் முதலாம் இடத்திலே இருக்கின்றது. திருவண்ணாமலை கிழக்கு மாகாணம் முதலாம் இடத்திலே இருக்கின்றது. இளைஞர்களை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நாங்கள் சோம்பல்தனமாக இருந்தால் மற்ற மாவட்டம் மற்ற மாகாணம் முன்னுக்கு வந்துவிடும். அதற்கு எங்களால் ஒத்துழைப்பு வழங்குவோம். திருவண்ணாமலை மாவட்டத்தை அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக, ஒரு முன்னுதாரணமான மாவட்டமாக, இலங்கையிலே மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க மாவட்டமாக கொண்டு வரணும். பதுளை மாவட்ட ஊவபரணகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட இளைஞர் சம்மேளன கூட்டம் இன்று நடைபெற்றது. இதனுடைய பங்களிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் இருந்த அந்த யூத் கிளப்ல இருக்கிற அங்கத்துவம் மாதிரி இல்லை இந்த விஷயம். இதன் மூலம் எங்களுடைய நாங்கள் அரசாங்கமாக உங்களுடைய எதிர்காலத்தை அமைத்து தருவோம் அல்ல, உங்களுடைய எதிர்காலத்துக்கு வேண்டிய, உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்க போற சவால்களுக்கான விடுதி பதிலாகத்தான் இந்த யூத் கிளப் அமைய போகிறது. இளைஞர் கழக சம்மேளனத்திற்கான தலைவர் மற்றும் செயலாளரை தெரிவு செய்யும் நிகழ்வு பசறை பிரதேச சபை நூலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வின் விசேட அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் கிட்னன் செல்வராஜ் கலந்து கொண்டிருந்தார்.